தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 3வது வாரத்தில் கூட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூடவிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மாதிரியான கோரிக்கைகள், விவாதங்கள் எல்லாம் நடைபெறும். முழு விவரங்கள் பாஸ்கர். தமிழக சட்டசபையினுடைய கூட்டம் என்பது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தொடங்கியது. ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்தினார். அப்போது அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் 2 நிமிடத்திலேயே அந்த உரையை முடித்துக் கொண்டார். இதன் காரணமாக சபாநாயகர் அப்பாவுதான் முழு உரையும் வாசித்தார். அதுவே அப்போது சர்ச்சையானது. ஆளுநர் 2 நிமிடத்துல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்ததன் காரணமாக அரசு பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தது. அதற்கு பிறகு மானிய கோரிக்கைகள் துறை ரீதியாக நடத்தப்பட வேண்டும். அதற்கு வாய்ப்பெல்லாம் இருந்தது. காரணம் என்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரும், அதற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து தமிழக திட்டமிட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளாம் திரும்ப பெறப்பட்ட பிறகு தற்போது அதற்கான வாய்ப்பு உருவாயிருக்கிறது. இதன் காரணமாக துறை ரீதியான மானிய கோரிக்கைகளுக்கான விவாதங்கள் நடைபெறுவதற்காக உண்டான அந்த நாள் முடிவு செய்வதற்கு உண்டான கூட்டம் என்பது சபாநாயகர் தலைமையில நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சபாநாயகர் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். 24ஆம் தேதி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 21 அல்லது 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது தொடங்கும். மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. திமுக 40க்கு 40 இடங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கு குறித்தான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதே போல புதிய ரேஷன் அட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு புதிய அடுக்களுக்கான அறிவிப்புகள் துறை ரீதியாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதங்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.